ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு விளையாட்டு களம் ஷோ. இந்த ஷோவில் ஒவ்வொரு வாரமும் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் நம்ம சந்திக்கிறோம். அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம யாரை சந்திக்க போகிறோம்னா ஒரு ஸ்கேட்டரை சந்திக்க போகிறோம். இவரை பற்றி சொல்லலாம். இப்போ சமீபத்தில் ஏஷியன் ரோலர் ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் கேட்டகரியில் பிரான்ஸ் வின் பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடி ஏஷியன் கேம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டீம் ஈவெண்ட்டில் வந்து பிரான்ஸ் வின் பண்ணியிருக்காரு. 2021 பார்த்திங்கன்னா வேர்ல்டு இன்லைன் ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் ஈவெண்ட்டில் வந்து சில்வர் வின் பண்ணியிருக்காரு. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த இந்தியன் ஸ்கேட்டர் ஆனந்த் குமார் அவர்களை தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் சந்திக்க போகிறோம். வாங்க சந்திக்கலாம். ஆனந்த்குமார், பேக் டு பேக் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட் வந்து விளையாடிருக்கீங்க. இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஏஷியன் ரோலர் ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப்பில் வந்து இண்டிவிஜுவலில் பிரான்ஸ் வின் பண்ணியிருக்கீங்க. அந்த டோர்னமெண்ட்டை பற்றி சொல்லுங்கள். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மொத்தம் எத்தனை கண்ட்ரிலேருந்து வந்தாங்க, உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன? ஸோ ஏஷியன் சாம்பியன்ஷிப் வந்து 2 years ஒன்ஸ் நடக்கும். அதில் வந்து மொத்தமாக 10 ஈவெண்ட்ஸ் இருக்கும். ஸோ 100 மீட்டர்ஸில் ஸ்டார்ட் பண்ணி 100, 200, ரோட் 1 லேப், 500, 1000. ட்ராக்கில் வந்து நான் அதான் ஓடுறேன். ஸோ லாங் டிஸ்டன்ஸ் ரேஸ் மோஸ்ட்டாக நான் ஓடுவேன். ஸோ ட்ராக்கில் 10,000 மீட்டர் பாயிண்ட் டு பாயிண்ட்னு சொல்லிட்டு ஒரு ரேஸ் இருக்குது. அப்புறம் எலிமினேஷன் ஒரு ரேஸ் இருக்குது. ஸோ பாயிண்ட் டு பாயிண்டில் எப்படின்னா ஃபஸ்ட் வரவங்களுக்கு பாயிண்ட்ஸ் வரும். யார் நிறையா பாயிண்ட்ஸ் வச்சுருக்காங்களோ அவங்க வின்னு. எலிமினேஷனில் அப்படியே வயசு வருஷா லாஸ்ட்டில் இருக்கவங்கள எலிமினேட் பண்ணிட்டே வருவாங்க. யார் கடைசியில் ஃபஸ்ட் இருக்காலோ அவங்க வின்னு. அதே மாதிரி சேம் ரோடில் 10,000 மீட்டர்ஸ், 15,000 மீட்டர்ஸ், அதுக்கப்புறம் ரீலே, அப்புறம் மேரத்தான். இதில் வந்து நான் அந்த 4 லாங் டிஸ்டன்ஸ் ரேஸஸ் சொன்னேன்ல, பாயிண்ட் டு பாயிண்ட், எலிமினேஷன், ட்ராக்கில், ரோடில், அதுக்கப்புறம் ரீலே, மேரத்தான் விளாடினேன். அதில் ட்ராக்கில் 10,000 மீட்டர்ஸில் பிரான்ஸ் வின் பண்ணியிருந்தேன். என் கூட ஓடின இன்னொரு ஸ்கேட்டர் பூனேலேருந்து சித்தாந்த் காம்ப்ளேன்னு சொல்லிட்டு அவர் சில்வர் வின் பண்ணியிருந்தார் அந்த ரேஸில். ஸோ எந்த ஒரு இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்டும் நம்ம கண்ட்ரிலேருந்து வெளியில் போய் ஒரு கண்ட்ரியில் விளையாடுறதுன்றது ஒரு சவாலான ஒரு விஷயம் தான். இந்த ஏஷியன் சாம்பியன்ஷிப் நீங்கள் சொன்னீங்களா, அது எந்த கண்ட்ரியில் நடந்தது? ஆக்சுவலாக சைனாவில் நடந்துச்சு. மொத்தமாக எங்கள் ரோலர் ஸ்கேட்டிங்லன்னு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் அரௌண்ட் 12 countries பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு ஏஷியன் கண்ட்ரிலேருந்து வருவாங்க, நல்லா ப்ரிப்பேர் ஆகி தான் வருவாங்க. நீங்களும் நல்லா ப்ரிப்பேர் ஆகி தான் போயிருப்பீங்க. எந்த கண்ட்ரி பிளேயர்ஸ் இந்த ஏஷியன் சாம்பியன்ஷிப்பில் உங்களுக்கு ரொம்ப டஃப் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறீங்க? சைனீஸ் தைப்பே, சவுத் கொரியா, சைனா, இவங்க 3 பேர் தான் மெயின் காம்படிட்டர்ஸ் ஏஷியன் லெவலில் பார்க்கும்போது. இப்போ ஸ்கேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரோலர் ஸ்கேட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா டீம் ஈவெண்ட்டும் இருக்குது, இண்டிவிஜுவல் ஈவெண்ட்டும் இருக்குது. நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணது எது? இண்டிவிஜுவல் மட்டும்தானா இல்லை நீங்கள் வந்து டீம் ஈவெண்ட்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணிங்களா? டீம் ஈவெண்ட்லேயும் கம்ப்ளீட் பண்ணோம். டீம் ஈவெண்ட்டில் வந்து ஏஷியன் சாம்பியன்ஷிப்ஸில் நாங்கள் 4th தான் முடித்தோம். ஸோ ரேஸ் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இண்டிவிஜுவல் ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிரான்ஸ், அதுவே வந்து ஒரு பெரிய விஷயம். பட் இருந்தாலும் ஒரு சின்ன வருத்தம் வந்து நமக்கு வந்து இருக்கும். ஒரு ஆஸ் அ பிளேயராக வந்து பார்த்திங்கன்னா சில்வர் வின் பண்ணிக்கலாம், இல்லை கோல்டு வின் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா டீம் ஈவெண்ட்டில் ஏன் வந்து மெடல் உங்களால் அச்சீவ் பண்ண முடியல? அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக எங்களோட பெஸ்ட் தான் பண்ணோம். பெருசாக யாரும் தப்பு பண்ணோம் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. எங்கள் லெவல் இன்னும் அந்த அளவுக்கு இல்லை வின் பண்ணுற அளவுக்கு. யாரெல்லாம் டீம் பிளேயர்ஸாக இருந்தீங்க? நான், அப்புறம் பூனேலேருந்து இன்னும் 2 பேர், அந்த சித்தாந்த் காம்ப்ளேன்றவர், அப்புறம் விக்ரம் இங்லேன்னு இன்னொருத்தர், 3 பேர் சேர்ந்து ரீலே ரேஸ் ஓடணும். ஏஷியன் சாம்பியன்ஷிப்பில் பிரான்ஸ் வின் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. அது வந்து நீங்கள் பண்ண ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு கிடைச்ச ஒரு கிஃப்ட், இல்லை ஒரு பரிசு, ஒரு ரிசல்ட்டுன்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப நாள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்களா? எவ்வளோ நாள் வந்து எவ்வளோ மாதங்கள் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க? ஆக்சுவலாக இந்த சீசன் 2023 சீசன் பார்த்தீங்கன்னா மெயினாக ஏஷியன் சாம்பியன்ஷிப்ஸ் அப்புறம் ஏஷியன் கேம்ஸ் தான் டார்கெட்டாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு ஆக்சுவலாக 2021 டிசம்பர்லேருந்தே எங்களுக்கு ட்ரையல்ஸ், கேம்ப் அந்த மாதிரி வச்சுட்டு தான் வராங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 yearsஸாக இந்த ரேஸ்க்காக ட்ரெயின் பண்ணிட்டுருக்கோம். நான் மட்டும் இல்லை, எங்கள் டீமில் இருந்த எல்லாருமே நிறையா வாட்டி சேர்ந்து ட்ரெயின் பண்ணோம், கேம்ப்ஸ் அட்டன் பண்ணோம். ஏஷியன் கேம்ஸ் கிளம்புறதுக்கு ஒரு 2 months முன்னாடியிலேருந்து சென்னையில் சேர்ந்து ட்ரெயின் பண்ணிருந்தோம். ஸோ கண்டிப்பாக 2 years கிட்ட இந்த காம்படிஷன்ஸ்க்காக ட்ரெயின் பண்ணியிருக்கோம். இந்த டோர்னமெண்ட் ஏஷியன் சாம்பியன்ஷிப் வந்து நடந்தது கொஞ்ச நாளாக இருந்தாலும் நீங்கள் அதுக்காக ரொம்பவே மெனக்கெட்டிருப்பீங்கள்ல. ஸோ மொத்தம் இந்த டோர்னமெண்ட் வந்து எவ்வளோ நாள் நடந்தது, அதை பற்றி சொல்லுங்கள். ஏஷியன் சாம்பியன்ஷிப்ஸ் அரௌண்ட் 10 days கிட்ட நடந்துச்சு. ஓகே. ஒவ்வொரு இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட் போகும்போது எந்த ஸ்போர்ட்டாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மென் விமன் இருப்பாங்க. அதுபோல் நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் அண்ட் டீம் ஈவெண்ட் சொன்னீங்க. அதே போல் விமனும் வந்தாங்களா இந்தியன் டீமை ரெப்ரசன்ட் பண்ணி? உமன் டீமும் வந்திருந்தாங்க. ஏஷியன் சாம்பியன்ஷிப்ஸ், ஏஷியன் கேம்ஸ் ரெண்டுத்துக்குமே உமன் டீமும் வந்திருந்தாங்க. ஏஷியன் கேம்ஸ் அப்போது ஆக்சுவலாக 4 பேர் மென் டீம், 4 பேர் உமன் டீம். தமிழ்நாட்டிலேருந்து 2 பேர் இருந்தாங்க உமன் டீமில், ஆர்த்தி கஸ்தூரிராஜ், அப்புறம் கார்த்திகா ஜெகதீஸ்வரன்.
இந்த ஏஷியன் சாம்பியன்ஷிப் டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேசிவான ஒரு டோர்னமெண்ட்டு ஏஷியன் கேம்ஸ். இதில் கலந்துக்கிறது எல்லா ஏஷியன் கண்ட்ரி பிளேயர்ஸுமே ரொம்பவே ஆசைப்படுவாங்க, இன்க்ளூடிங் இந்தியன் கண்ட்ரி பிளேயர்ஸ். உங்களுக்கு அதில் வாய்ப்பு கிடைச்சிது. இந்த டோர்னமெண்ட்டில் நீங்கள் கலந்துக்கிறதுக்கு எந்த மாதிரியான ஹோம் ஒர்க், ஹார்ட் ஒர்க்லாம் போட்டிங்க? அதான் ஸோ சேம் ஏஷியன் கேம்ஸுக்கும் அதே தான் 2021 டிசம்பரில் எங்களுக்கு ட்ரையல் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ராபபிள் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு ரேஸுக்கும் 4 ஸ்கேட்டர்ன்ற மாதிரி செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக அங்கே ரேஸ் பண்ண போகிறது 2 பேர் தான். ஸோ ப்ராபபிள் செலக்ட் பண்ணி ஃபாரின்லேருந்து கோச் கூப்பிட்டு வந்து எங்களுக்கு ஃபியூ மந்த்ஸ் ஒன்ஸ் கண்டிப்பாக கேம்ப் வச்சுட்டே இருந்தாங்க. கேம்பில் பர்ஃபார்மன்ஸ் நோட் டவுன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டே வந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபைனல் டீம் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஃபைனல் டீம் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எல்லாம் எவ்வளோ சேர்ந்து ட்ரெயின் பண்ணுவோம். ஏன்னா ரீலேக்கு வேறு ப்ராக்டிஸ் பண்ணோம். ஸோ அது வந்து 3 பேருமே வேறு 4 பேர் ஆக்சுவலாக, ஒரு சப்ஸ்டியூட்டு 4 பேருமே வேறு ஊரில் இருக்கோன்றதுனால முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எவ்வளோ ஒரு இடத்துல இருந்து ட்ரெயின் பண்ண முடியுமோ அந்த மாதிரி மொஹாலியோ இல்லை சென்னையோ அந்த மாதிரி சேர்ந்து தங்கி ட்ரெயின் பண்ணோம். என்னோட பர்சனல் ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் ஜிம் ஒர்க், சைக்கிளிங் இதெல்லாம் நிறையா ஃபோக்கஸ் பண்ணேன். என்னோடய டயட்டில் நிறையா ஃபோக்கஸ் பண்ணேன். ஒலிம்பிக்ஸாக இருந்தாலும் சரி, காமன்வெல்த்தாக இருந்தாலும் சரி, இல்லை ஏஷியன் கேம்ஸாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய டோர்னமெண்ட்டுக்கெலாம் குவாலிஃபை ஆகிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அந்த குவாலிஃபிகேஷன் ரவுண்ட்ஸ், அந்த நார்ம்ஸ், அதை பற்றிலாம் சொல்லுங்களேன். கண்டிப்பாக குவாலிஃபை ஆகிறதே நிறைய அத்லீட்ஸ்க்கு ஒரு ட்ரீமாக இருந்திருக்கும். அதுவும் ஒரு ஈவெண்ட்டில் 2 பேர் தான்ற போது மொத்தமாகவே 4 பேர் தான் டீம்லேயே. அது வந்து ஒரு அத்தனை ஸ்கேட்டர்ஸில் 4 பேர்ன்றது ஒரு ரொம்ப சின்ன நம்பர். கண்டிப்பாக குவாலிஃபை ஆகிறதுன்றதே ஒரு கனவாக தான் இருந்துச்சு அப்போது. பட் பிரான்ஸ் வின் பண்ணுவோன்ற அளவுக்கு அப்போ கண்டிப்பாக யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஏஷியன் சாம்பியன்ஷிப்பில் எப்படி நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் வந்து பிரான்ஸ் அடிச்சிங்க, ஆனால் இங்கே ஏஷியன் கேம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டீம் ஈவெண்ட்டில் பிரான்ஸ் கிடச்சிது. எங்கே மிஸ் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? இப்போ வந்து ஏன் வந்து சில்வர், கோல்டெல்லாம் கிடைக்கல? ஆக்சுவலாக ஏஷியன் கேம்ஸ்லையுமே சரி அதே தான். யாருமே மிஸ்டேக் பண்ணுன்ற மாதிரி கிடையாது. கோல்டு, சில்வர் வந்து சைனீஸ், டைப்பே, கொரியா 2 பேருமே எங்களோட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அவங்களோட கம்பீட் பண்ணுற லெவலில் நாங்கள் இல்லை, க்ளோஸாக தான் இருந்தோம். கண்டிப்பாக கம்மிங் இயர்ஸில் கோல்டு, சில்வருக்கு ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக. இப்போ மென் டீம் மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ஏஷியன் கேம்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி இந்தியன் விமன் டீமும் அதே ரிசல்ட் தான், அதாவது பிரான்ஸ் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் ஒரு யூனிஃபார்மிட்டி தெரியுது. அதே போல் இன்னொரு விஷயத்தில் என்ன யூனிஃபார்மிட்டினா, அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலில் யாருமே வின் பண்ணலை, மெடல் அச்சீவ் பண்ணலை. ஸோ மென் டீம்லேயும் இண்டிவிஜுவல் வின் பண்ணலை, அதே போல் விமன் டீம்லேயும் இண்டிவிஜுவல் யாரும் வின் பண்ணலை. இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக இண்டிவிஜுவல் ஈவெண்ட்டில் வந்து நல்ல ரிசல்ட்ஸ் இருந்துச்சு. இப்போது இண்டிவிஜுவல் ரேசஸில் பார்த்தீங்கன்னா என்னென்னா ஒரு கண்ட்ரிலேருந்து 2 ஸ்கேட்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ காம்படிஷன் வந்து டபுள் ஆகிற மாதிரி தான். அதில் வந்து 4th, 5th அந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணியிருந்தோம், மென் டீமும் சரி உமன் டீமும் சரி. பட் மெடல் சான்ஸ் இல்லை யாருக்கும். ஏஷியன் கேம்ஸில் நீங்கள் பங்கேற்ற மேட்சஸ் பற்றி சொல்லுங்கள். மொத்தம் எத்தனை மேட்சஸ் நடந்தது? நீங்கள் அதில் எந்தெந்த மேட்ச்லலாம் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க? எந்தெந்த கண்ட்ரி பிளேயர்ஸோட விளையாடினீங்க? அதை பற்றி சொல்லுங்கள். ஏஷியன் கேம்ஸில் வந்து 1000 மீட்டர்ஸ், 10,000 மீட்டர்ஸ் பாயிண்ட் டு பாயிண்ட், அப்புறம் 3000 மீட்டர்ஸ் ரிலே ரேஸ்ன்னு 3 ரேஸ் இருக்குது. இதில் வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணது 10,000 மீட்டர்ஸ் பாயிண்ட் டு பாயிண்ட், 3000 மீட்டர்ஸ் ரிலே ரேஸ். அதில் 10,000 மீட்டர்ஸ் பாயிண்ட் டு பாயிண்ட் வந்து என்னோட இண்டிவிஜுவல் ரேஸ். அதில் நான் 5th ஃபினிஷ் பண்ணியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக அதில் தான் மெடல் ட்ரை பண்ணலான்ற பர்சனலாக எல்லாருக்குமே இருக்கும் அது. ஆனால் கண்டிப்பாக என்னோடய பெஸ்ட்டு கொடுத்தேன். ஆனால் காம்படிஷன் வந்து கண்டிப்பாக என்னோட லெவல் ஹையாக இருக்குது, நான் அந்த லெவலில் இல்லை இன்னும். ஸோ லக்கிலி எங்கள் ரீலே ரேஸில் வந்து 3 பேர் சேர்ந்து ரேஸ் பண்ணதில் வின் பண்ண முடிஞ்சுது. ஒலிம்பிக்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஏஷியன் கேம்ஸாக இருந்தாலும் சரி, அந்த டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வில்லேஜில் போய் ஸ்டே பண்ணுவாங்க. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸ்லாம் இருக்கும், ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ ஏஷியன் கேம்ஸில் நீங்கள் கலந்துக்கும் போது இந்தியன் கண்ட்ரி பிளேயர்ஸ்லாம் மற்ற ஸ்போர்ட்ஸ்லேருந்து வந்தவங்களையும் பார்த்துருப்பீங்க, வேர்ல்டு லெவலில் வந்து வந்த பிளேயர்ஸையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன். ஸோ கண்டிப்பாக ஸ்கேட்டிங்லேருந்து பார்க்கும்போது எங்களுக்கு ஒலிம்பிக்ஸில் ஸ்போர்ட் கிடையாது. ஸோ ஏஷியன் கேம்ஸ் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் லெவல் மாதிரி. அதில் செலக்ட் ஆனதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுவும் மற்ற ஸ்போர்ட்டோட ஆத்லீட்ஸ் எல்லாரோடும் வந்து ஒரே வில்லேஜில் தான் தங்கியிருந்தோம், ஒரே கேஃபிடேரியாவில் தான் சாப்பிட்டோம். ஸோ போகிற வரப்போ, ட்ராவல் பண்ணுறப்போ அந்த மாதிரி நிறைய ஆத்லீட்ஸை பார்க்குற சான்ஸ் கிடச்சிது, ஃபோட்டோ எடுக்க முடிஞ்சுது, அவங்களோட சில பேரோட சம்டைம்ஸ் இன்ட்ராக்ட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. இதெல்லாமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சொல்ல முடியும் பேர் எந்தெந்த ஆத்லீட்? நீரஜ் சோப்ரா பார்த்து ஃபோட்டோ எடுத்தேன், பிவி சிந்து பார்த்து ஃபோட்டோ எடுத்தேன், ஜின்சன் ஜான்சன் பார்த்து ஃபோட்டோ எடுத்தேன். இந்த மாதிரி அவங்ககிட்டலாம் பேசுனீங்களா? பிவி சிந்து, நீரஜ் சோப்ரா கிட்டலாம் டிஸ்கஸ் எதாவது பண்ணீங்களா? அந்தளவுக்கு சான்ஸ் கிடைக்கல. ஸோ அது வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸாக தானே இருந்திருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக ஃபோட்டோ நீங்கள் கிளிக் பண்ணது, அப்புறம் வந்து ஒன்று அந்த கஃபிடேரியாவில் ஷேர் பண்ணுறது. கண்டிப்பாக
ஓகே, அது வந்து மறக்க முடியாத ஒரு விஷயமா தான் இருந்தது. ப்ளஸ் மேட்ச் வைஸ் கேட்குறேன், எந்த ஒரு டீம் பிளேயர், அதாவது ஒரு கண்ட்ரி ரொம்ப டஃப் கொடுத்தாங்க, இல்லை மறக்க முடியாத மேட்ச்? டஃப் கண்ட்ரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரீலேயில் வந்து சைனா வந்து இல்லை ரீலே ரேஸில். சவுத் கொரியாவும் சைனீஸ் டைப்பே தான் ரீலே ரேஸில் டஃப் கொடுத்தாங்க. இப்போ இந்தியன் ஸ்கேட்டிங் டீம் ஏஷியன் கேம்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணதில் நீங்கள் ஒருத்தர் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கீங்க. விமனில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்தாங்க. ஒருத்தவங்க வந்து ஆர்த்தி, இன்னொருத்தவங்க வந்து கார்த்திகா. ஸோ தமிழர்கள் இந்தியன் டீமில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பெரிய டோர்னமெண்ட், மேசிவான ஒரு டோர்னமெண்ட்டில் இருக்கிறது எவ்வளோ ஒரு பெனிஃபிட் இல்லை ஒரு அட்வான்டேஜ் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? கண்டிப்பாக இந்த மாதிரி கேம்ப்லாம் போகும்போது பேசுகிறதுக்கோ இதுக்கோ மோஸ்ட்டாக நார்த் இந்தியன்ஸாக இருக்கும்போது அவங்களாம் ஹிந்தியில் பேசுவாங்க. எனக்கு ஹிந்தி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்டு இருக்கேன். ஆனால் இந்த மாதிரி நிறையா தமிழ் பேசுகிறவங்க இருக்கும்போது அது கொஞ்சம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அவங்கள்ட்ட பேசுகிறதோ இல்லை இன்ட்ராக்ட் பண்ணுறதோ எல்லாமே ஈஸியாக இருக்கும் கொஞ்சம். ஸ்கேட்டர் ஆர்த்தி கஸ்தூரிராஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெட்டரன், ரொம்ப வருஷமாக விளையாடிட்டு இருக்காங்க, நிறைய அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு முதல் ஏஷியன் கேம்ஸில் நிறைய விளையாடிருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் என்ன? அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க? நீங்கள் என்னென்ன விஷயம்லாம் அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க? கண்டிப்பாக அவங்கள்ட்டேருந்து நான் நிறைய கற்றுருக்கேன். அவங்களுக்கு என்னோட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இத்தனை வருஷமாக ஸ்போர்ட்டில் இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்டேருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயம் ரொம்பவே நிறையா. ஓகே, ஸோ அவங்க கூட இருக்கும்போதும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் எல்லாருக்குமே. நாட் ஓன்லி ஸ்கேட்டிங், மற்ற ஸ்போர்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் நல்லா அச்சீவ் பண்ணாங்களோ, எந்தெந்த ஸ்போர்ட்லேருந்து மெடல் வின் பண்ணாங்களோ, பேக் ஹோம் இன் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா நிறைய லீடர்ஸ் ட்வீட் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஸ்கேட்டிங்கில் வின் பண்ணும்போது நம்ம ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ட்வீட் போட்டு உங்கள் ஃபோட்டோ அதில் வந்தது. அந்த மூமெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக நம்ம பிரைம் மினிஸ்டரே நம்ம ஸ்போர்ட்டை ரெக்கக்னைஸ் பண்ணி அது அவர் கண்ணுக்கு பார்த்தாருன்றதே ஒரு பெரிய விஷயம். அதை பற்றி அவர் ட்வீட் போட்டாருன்றது எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்கள் வெற்றியை அவர் ட்வீட் பண்ணுறது. ஸோ அது ஒரு கண்டிப்பாக ஒரு மெமரபிள் மூமெண்ட்டாக இருந்துச்சு. இந்த ஏஷியன் கேம்ஸ் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஏஷியன் கேம்ஸ் நடந்த விட நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருந்தது. நிறைய ஸ்போர்ட்ஸில் நிறைய இந்தியன் பிளேயர்ஸ் வந்து மெடல்ஸ் அச்சீவ் பண்ணாங்க, உங்களையும் சேர்த்து. இந்த டோர்னமெண்ட் முடிச்சுட்டு நீங்கள் இந்தியா வரும்போது டெல்லியில் உங்களுக்கு வரவேற்பு எப்படி இருந்தது? கண்டிப்பாக நாங்கள் டெல்லி வரும்போது க்ரௌட்லாம் வெளில வச்சு எங்களை ஃபெலிசிட்டேட் பண்ணாங்க. எங்களோட ஃபெடரேஷன் வந்திருந்தாங்க, நிறையா ஸ்கேட்டர்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ அது கண்டிப்பாக வீடு திரும்பும்போது அந்த ஃபீலிங் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ டோர்னமெண்ட் முடிச்சுட்டு வந்தோடனே எல்லா பிளேயர்ஸும் டெல்லியில் அசம்பிள் ஆனாங்க. நம்ம ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லாரையும் பார்த்து அட்ரஸ் பண்ணார். அந்த கேதரிங், அந்த மூமெண்ட் எப்படி இருந்தது உங்களுக்கு? பிரைம் மினிஸ்டரோட ஃபெலிசிட்டேஷன் இதில் வந்து ஸ்பீச் கொடுத்துருந்தாரு, எங்கள் எல்லாரையும் அட்ரஸ் பண்ணியிருந்தார். அரௌண்ட் ஒரு 20 ஆர் சம்திங் மெடலிஸ்ட் இருந்தோம் தமிழ்நாடுலேருந்து, ஏஷியன் கேம்ஸ் மெடலிஸ்ட்ஸு. ஸோ எங்களை அட்ரஸ் பண்ணி ஸ்பீச் கொடுத்துருந்தாரு. ஃபங்க்ஷன் நடத்தியிருந்தாங்க, ரொம்ப கிராண்டாக நடந்துச்சு அது. ஓகே, ஏஷியன் சாம்பியன்ஷிப், ஏஷியன் கேம்ஸில் மெடல் அடிக்கிறது ஒரு பெரிய விஷயம். ஏஷியன் கேம்ஸில் மெடல் வின் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. அதோட 2021 ஒரு பெரிய யூனிக்கான ஒரு விஷயம் உங்கள் தரப்பில் இருக்குது. என்னென்னா, இது வரைக்கும் அந்த வேர்ல்டு இன்லைன் ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப்பில் எந்த இந்தியனும் போய் மெடல் வின் பண்ணலை அப்படின்னு இருந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மாற்றிருக்கீங்க. நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் கேட்டகரியில் போயிட்டு சில்வர் வின் பண்ணியிருக்கீங்க. இந்த ரெக்கார்ட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸோ 2021 வந்து வேர்ல்டு ரோலர் ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப் நடந்தது, கொலம்பியாவில் நடந்துச்சு. ஸோ கொலம்பியாவுக்கு வந்து நேஷ்னல் ஸ்போர்ட்டே ஸ்கேட்டிங் தான். ஸோ கொலம்பியாவில் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ஸ் நடக்கும்போதே எப்போவுமே ரொம்ப கிராண்டாக நடக்கும். ஏன்னா நேஷ்னல் ஸ்போர்ட்ன்றப்போ அவங்களும் அதை ரொம்ப அவங்க ஊர் மக்களே வந்து அதை ரொம்ப பெரிய இதாக பார்ப்பாங்க. அத்லீட்ஸ் வந்து அங்கே நம்ம ஊரில் கிரிக்கெட் எப்படியோ அவங்க ஊரில் ஸ்கேட்டிங் அப்படி. ஸோ அத்லீட்ஸ்லாம் செலிபிரிட்டி மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அங்கே நடக்கும்போது மொத்தமாக 5 ஈவெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். 1000 மீட்டர்ஸ், 10,000 மீட்டர்ஸ் பாயிண்ட் டு பாயிண்ட், 10,000 மீட்டர்ஸ் எலிமினேஷன், அப்புறம் ரோடில் 15,000 மீட்டர்ஸ் எலிமினேஷன், 10,000 மீட்டர்ஸ் பாயிண்ட் டு பாயிண்ட். இதில் நான் மெடல் அடித்தது வந்து 15,000 மீட்டர்ஸ் எலிமினேஷன். ஸோ என்னென்னா, ரோடு ரேஸ் எப்படின்னா மழை நடந்தாலும் மழையிலே வச்சுருவாங்க. ஸோ அவ்வளோவா நானும் மழையில் ட்ரைனிங் பண்ணதில்லை, அதுக்கான வீல்ஸும் என்கிட்ட இல்லை. அன்றைக்கி கரெக்டாக ரேஸுக்கு முன்னாடி மழை பெஞ்சிருச்சு. ரேஸ் அப்பையும் மழை பெஞ்சிட்டு தான் இருந்துச்சு. ஆர்த்தி அக்கா அவங்களோட வீல் தான் யூஸ் பண்ணியிருந்தேன், அவங்க வீல் போட்டு தான் ஓடினேன். I would like to see the Indian guy in the podium. I don't know you, but I would like to see that. For sure. I just want the best athlete to win here. Hopefully, we have some other countries joining the podium. Some new countries that haven't medal yet, just to prove that the sport is much wider than the countries that have won so far. You can see the excitement as well from Portugal. I think he hasn't medaled at this Worlds. Their level has also improved a lot. So very diverse podium. You know what? It's a Latin American here,
It's Europe also on this podium, and it's also Asia. Yeah, that's right. ரேஸ்க்கு போகும்போது எனக்கும் எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லை, என்னன்னாலும் பார்த்துக்கலாம். ஏன்னா மலையில் குரூப் ரேஸ் ஆக்சுவலாக 10,000 மீட்டர்ஸ்லாம் வந்து 15,000 மீட்டர்ஸ் குரூப் ரேஸ் வந்து ஒரு 20-30 ஸ்கேட்டர்ஸ் சேர்ந்து ஓடுவோம். அதுவும் அந்த நேரோ லேனில் ஓடும்போது கண்டிப்பாக கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கும், பேக்கில் புஷ்ஷிங் புல்லிங் எல்லாமே கொஞ்சம் இருக்கும், ஸ்போர்ட்டே அப்படி தான். ஸோ அதில் ரெயின்லன்ற போது ரிஸ்க் இன்னும் ஜாஸ்தி, விழுறதுக்கான சான்ஸ் இன்னும் ஜாஸ்தி. ஸோ கண்டிப்பாக சேஃபாக ஓடுன்ற மென்டாலிட்டியில் தான் ஃபஸ்ட்டு போயிருந்தேன். பட் போக போக அது எலிமினேஷன் ரேஸ். ஸோ என்னென்னா எவ்ரி லேப் பெல் அடிப்பாங்க, லாஸ்ட்டில் இருக்க ஸ்கேட்டர் எலிமினேட் பண்ணிட்டே வருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நானும் ஓப்பன் மைண்டடாக தான் போனேன், இந்த மாதிரி கண்டிப்பாக வின் பண்ணுவேன் அப்படின்ற ஐடியா எனக்கும் இல்லை. பட் போக போக நான் என் மேலே எனக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சா, ஐ வாஸ் ஃபீலிங் குட். டுவர்ட்ஸ் த லாஸ்ட் 5 லேப்ஸ் வரைக்கும் சர்வே பண்ணுவேனே நான் ஃபஸ்ட்டு யோசிக்கல. பட் அங்கே வரைக்கும் போனோடனே ஐ கேவ் மை பெஸ்ட் ஷாட் அண்ட் ஒரு சில்வர் வின் பண்ணி. அதான் அந்த இடத்துல என்னோட அடுத்த கேள்வி, எப்படி உங்களுக்கு அந்த நேரத்தில் ஒரு சூப்பர் பவர் மாதிரி உங்களுக்கு கிடச்சிது? ஏன்னா இப்போது வந்து நீங்கள் பிரான்ஸ் வின் பண்ணியிருக்கீங்க, அப்போ நீங்கள் சொன்னீங்க கொலம்பியான்றது அந்த கண்ட்ரியோட மேஜரான ஒரு ஸ்போர்ட், இங்கே கிரிக்கெட் மாதிரி. ஸோ அங்கே வந்து அவங்க வந்து ஒரு ஸ்டால்வெட்டாக இருக்காங்க அந்த கேமில். அப்படி இருக்கும்போது அவங்க ஊர்லேயே போயிட்டு நீங்கள் வந்து மழை வேறு பெஞ்சிருக்கு, அதையும் வந்து தாண்டி அந்த ஒரு கண்ட்ரியில் அந்த ஒரு பிளேயர்ஸோட கம்ப்ளீட் பண்ணி சில்வர் நீங்கள் வின் பண்ணியிருக்கீங்களா இண்டிவிஜுவல். ஸோ அப்போ எப்போ என்ன உங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுத்தது இந்த இடத்துல போய் நீங்கள் சில்வர் வின் பண்ணியிருக்கீங்களா? ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி ரேஸ்லேயும் ஓரளவுக்கு நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட் ரேஸ்லேயே கீழே விழுந்துட்டேன். ஸோ அதில் 16th வந்தேன், அடுத்த ரேஸில் 8th வந்தேன், அடுத்த ரேஸில் 5th வந்தேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிஸ்டண்ட்டாக பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருந்தேன். அண்ட் அந்த ரோடு எலிமினேஷன்றது என்னோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஈவெண்ட், என்னோட ஃபேவரட் ஈவெண்ட்னு சொல்லலாம். ஸோ ரெயின் வந்து அவ்வளோவா ட்ரைனிங் பண்ணலனாலும் மற்றவங்க சொல்கிறது படி பார்த்தீங்கன்னா நான் ரெயினில் நல்லா ஓடிருந்தேன் அன்றைக்கி. ஸோ அது எனக்கு ஒரு அட்வான்டேஜ் கூட சொல்லலாம். இப்போ ஸ்கேட்டிங்னு சொன்னால் ரோலர் ஸ்கேட்டிங், ஸ்பீட் ஸ்கேட்டிங், அதுக்கப்புறம் ஆர்டிஸ்டிக் ஸ்கேட்டிங், இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்கிறாங்க. ஐஸ் ஸ்கேட்டிங்னு நீங்கள் எந்த விதமான ஸ்கேட்டிங்கில் இருக்கீங்க? உங்களுக்கு ஏன் இந்த ஸ்கேட்டிங்கில் ஆர்வம் வந்தது? இந்த கேம் எப்படி நீங்கள் சூஸ் பண்ணீங்க? ஸோ அதான் நீங்கள் சொன்ன மாதிரி ரோலர் ஸ்கேட்டிங்கில் நிறைய வகைகள் இருக்குது. அதில் நான் பண்ணுறது வந்து ஸ்பீட் ஸ்கேட்டிங். ஸ்பீட் ஸ்கேட்டிங்கில் நான் சொன்ன மாதிரி 100 மீட்டர்ஸ், 200 மீட்டர்ஸ், ரோட் 1 லேப், 500, 1000 மீட்டர்ஸ், அதுக்கப்புறம் இந்த லாங் டிஸ்டன்ஸ் ரேசஸ்லாம் ட்ராக்கில் பாயிண்ட் டு பாயிண்ட் எலிமினேஷன், அதே மாதிரி ரோடில் பாயிண்ட் டு பாயிண்ட் எலிமினேஷன். இது தவிர ரிலேவும் மேரத்தான் நடக்கும். மேரத்தான் வந்து 42 கிலோமீட்டர்ஸ் ரேஸ். ஸோ 100 மீட்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம அத்லெட்டிக்ஸில் நடக்கிற மாதிரி தான். ரெண்டு இல்லைனா 3 லேன் இருக்கும். அவுட்டோர் தான், 3 லேன் இருக்கும். அந்த 3 லேனில் 100 மீட்டர்ஸ் நடக்கும். 200 மீட்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் இன்லைன் ஸ்கேட்டிங் ரிங்க் வந்து ஒரு 200 மீட்டர்ஸ் தான் அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். ஸோ அதை சுற்றி ஒரு லேப் ஓடுற மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி 500 மீட்டர், 200 மீட்டர்ஸ் வந்து ஒரு டைம் ட்ரையல் மாதிரி இண்டிவிஜுவலாக ஓடுவாங்க. 500 மீட்டர்ஸ், 1000 மீட்டர்ஸ் இது எல்லாமே குரூப் ரேஸ், கொஞ்சம் பேர் சேர்ந்து ஓடுவாங்க. நீங்கள் கொடுக்குற எக்ஸ்பிளனேஷனில் ஒரு வார்த்தையை நான் கவனித்தேன், எலிமினேஷன் ஒரு வார்த்தையை சொன்னீங்க. அந்த எலிமினேஷன்றது என்ன? அந்த எலிமினேஷன் எந்த ஸ்கேட்டிங்கில் வருது? அது மேட்ச்சில் அந்த ரேஸில் என்ன ஒரு ஆஸ்பெக்ட், அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன். ஸோ எலிமினேஷன் வரும்போது எப்படின்னா, ஸோ 10,000 மீட்டர்ஸ் நடக்கும். அதில் வந்து 50 லேப்ஸ் இருக்கும் எங்கள் ட்ராக்கை சுற்றி. ஸோ அரௌண்ட் ஒரு 43 லேப்ஸ் டு கோ. 7 லேப்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பெல் அடிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ ஒரு தடவை பெல் அடிக்கும் போதும் சுற்றி வந்து முடிக்கும்போது யார் லாஸ்ட்டில் இருக்காலோ அவங்கள எலிமினேட் பண்ணிடுவாங்க. அவங்க அவ்வளோதான் ஸ்டாப் பண்ணிடணும். இந்த மாதிரி எலிமினேட் பண்ணிட்டே வருவாங்க. லாஸ்ட் லேப் யார் பின்னாடி இருக்காலோ அவங்கள எலிமினேட் பண்ணிடுவாங்க. அப்புறம் 1, 2, 3 ஆர்டர் ஃபினிஷ் படி. ரோலர் ஸ்கேட்டிங்கில் வந்து நீங்கள் கலந்துக்கிற மேட்சஸ் எல்லாமே ரேஸ் தான் நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ரேஸ்னாலே வந்து பார்த்தீங்கன்னா யார் ஃபஸ்ட்டு வரணும், செகண்ட் வரணும், தேர்ட் வரணும் தான் நம்ம வந்து யோசிப்போம். ஆஸ் அ ஸ்பெக்டேட்டராக ஒரு லேமனாக நான் இந்த கேள்வி கேட்குறேன். எப்படி வந்து ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டுன்னு முடிவு பண்ணுறாங்க? ஒரு ரேஸ்க்கும் ஏதாவது டியூரேஷன் இருக்கா, பாயிண்ட் சிஸ்டம் இருக்கா? ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் வந்து ஆர்டர் ஆஃப் ஃபினிஷ் படி தான், டைமிங் படி எதுவும் கிடையாது. யூஸ்வலாக வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸ் இந்த 10,000 மீட்டர்ஸ் ரேஸ் முடியறதுக்கு ஒரு 15-16 மினிட்ஸ் ஆகும். அதே போல் ரிலே ரேஸை பற்றி நீங்கள் சொன்னீங்க. அந்த ரேஸ் எப்படி இருக்கும்? அந்த ரேஸில் உள்ள ஆஸ்பெக்ட்ஸ் என்ன, கேம் பாயிண்ட்ஸ் என்ன, அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ ரிலே வந்து 3000 மீட்டர்ஸ். ஸோ 15 லேப்ஸ் ரேஸ். அது எங்கள் ட்ராக்கை சுற்றி 15 லேப்ஸில் வந்து 3 ஸ்கேட்டர்ஸ் இருக்கும். ஸோ ஈச் ஸ்கேட்டர் 5 லேப்ஸ் ஓடுவோம். ஃபஸ்ட் ஸ்கேட்டர் ஸ்டார்ட் பண்ணி சுற்றி வரும்போது என்னென்னா, நாங்கள் 2 ஸ்கேட்டர் வந்து டேர்னிங்கில் மேலே நிற்போம், ஒரு ஸ்கேட்டர் வந்து ஸ்கேட் பண்ணுவாங்க. அவங்க சுற்றி வரும்போது டேக் ஜோனுன்னு ஒன்று இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் லைன் ஒன்று இருக்கும், ஃபினிஷிங் லைன் ஒன்று இருக்கும். அந்த ஜோனுக்குள்ளே என்னென்னா
நாங்கள் வந்து அவங்களுக்கு ரீலே புஷ் கொடுக்கணும். ஓகே, ரொம்ப வருஷமாக நீங்கள் விளையாடிட்டு இருக்கீங்க. ஏன் வந்து நீங்கள் ஸ்கேட்டிங்கை வந்து சூஸ் பண்ணீங்க? ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான ஒரு ரீசன் இருக்கா இந்த கேமை சூஸ் பண்ணி ப்ரொஃபஷ்னலாக நம்ம விளையாடணும் அப்படின்னு நினச்சதுக்கு? ஸோ ஃபஸ்ட் ஆக்சுவலாக எங்கள் அக்கா தான் ஸ்கேட்டிங்கில் இருந்தா. எங்கள் வீட்டு பக்கத்துலேயே செக்டர் பார்க்கில் வந்து ஸ்கேட்டிங் கிளாஸஸ் நடந்துட்டு இருந்துச்சு. எங்கள் அக்கா போயிட்டு இருந்தா. அதை பார்த்து நானும் ஸ்டார்ட் பண்ணோம். 6 வயசுலேருந்து ஸ்கேட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ எனக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, அப்படியே ஸ்டார்ட் பண்ணது. எங்கள் அக்காவை பார்த்து ஸ்டார்ட் பண்ணது தான் மெயினாக. ஸ்கேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் யாராக இருந்தாலும் முதல்ல விளையாட போனால் வந்து கண்டிப்பாக அந்த கண்ட்ரோல் க்ரிப்லாம் கிடைக்காது. அந்த கண்ட்ரோலு க்ரிப்பு ஃப்ளெக்சிபிலிட்டி வரத்துக்கே ரொம்ப வருஷம் ஆயிருக்கும். அதுக்கு நீங்கள் நிறைய வருஷம் ப்ராக்டிஸ் ஆகிருப்பீங்க, கீழெல்லாம் விழுந்திருப்பீங்க, அடிபட்டிருக்கும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஃபிட்னஸ். ஸோ நீங்கள் உங்கள் ஃபிட்னஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? கண்டிப்பாக ஸ்கேட்டிங்னு பார்க்கும்போது சின்ன வயசில் ஆரம்பிக்கும் போது எல்லாருமே கீழே விழுந்து தான் கற்றுப்போம். அந்த பேலன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு யாருக்குமே இருக்காது, பண்ண தான் வரும். ஸோ மெயினாக அந்த பேலன்ஸ் ஸ்டெபிலிட்டி வரதுக்கு ஜிம்லேயும் சரி ஃபிட்னஸ் அந்த ஸ்டெபிலிட்டிக்காகவே நிறையா எக்ஸசைஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நிறையா பண்ணுவேன். அதுக்கப்புறம் அந்த பேலன்ஸ் வரதுக்கு மெயினாக லெக் ஸ்ட்ரென்த்து, க்ளூட் ஸ்ட்ரென்த்லாம் முக்கியம் எங்கள் ஸ்போர்ட்டில். ஸோ அதை டெவலப் பண்ண எல்லாருக்கும் வந்துடும். மெயினாக ஸ்கில் தான் ஸ்கேட்டிங் வந்து அது. ஸோ ஓவர் டைம் பண்ண கண்டிப்பாக எல்லாருக்குமே அந்த ஸ்கில் டெவலப் ஆகும். ஒரு 2 வீலராக இருந்தாலும் சரி, 4 வீலராக இருந்தாலும் சரி, டயர் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த டயர் வந்து க்ரிப்பாக இருக்கும். அதே போல் ஸ்கேட்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வீல் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ வீல் ஒன் ஆஃப் த ஒரு எக்யூப்மெண்ட். இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ஸ்கேட்டிங்கில் எக்யூப்மெண்ட்றது எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம், எஸ்பெஷலி வீல்? ஸ்கேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு உங்கள் காலோடு இருக்கிறது வந்து அந்த ஸ்கேட்டிங் பூட் தான். அந்த பூட் வந்து சைஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும், உங்கள் ஆங்கிளோட ஷேப்புக்கு அதே மாதிரி இருக்கணும். அந்த பூட் வந்து கார்பனால் செஞ்சது, ஸோ வெயிட்டும் கம்மியாக இருக்கணும், ஆனால் சேம் டைமில் ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும். பூட்டில் வந்து ஒரு ஃப்ரேம் ஃபிட் பண்ணியிருப்போம், ஃப்ரேமில் வீல்ஸ் ஃபிட் பண்ணியிருப்போம். ஸோ வீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மெட்டீரியலில் பண்ணியிருப்பாங்க, அதோட ஷேப் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதோட சைஸஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ்லேருந்து வீல்ஸ் இருக்குது. அதான் அந்த வீல் பற்றி தான் கேள்வி. இப்போ நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற இடத்துல போய் பார்த்தா நிறைய பேர் போடுறாங்க, ஆனால் ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரியான வீல் போடுறாங்க. ஏன் இத்தனை அளவுக்கு டைப்ஸ் இருக்குது ஒரு வீல்? இப்போது ப்ரொஃபஷ்னலாக உங்களை மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களோட வீல் பார்த்தா வேறு மாதிரி இருக்குது. ஒரே லைனில் 4-5 வீல் இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் நார்மல் லெவலில் விளையாடுறவங்க பார்த்தா 2 பக்கம் இருக்கிற மாதிரி வீல் இருக்குது. சின்ன குழந்தைங்க விளையாடுறத பார்த்தா ரொம்ப பேசிக் லெவலில் இருக்குது. பேசிக் லெவலில் இருக்குது ஹெல்மெட்டு, கார்டு, இந்த நீ கேப் இதெல்லாம் இருக்குது. பட் வீலில் நிறைய வித்தியாசம் இருக்குது. கண்டிப்பாக. ஸோ அதான் நீங்கள் சொன்ன மாதிரி கற்றுக்கும் போது அந்த டாய் ஸ்கேட்டில் தான் கற்றுப்பாங்க எல்லாருமே. அதுக்கு அடுத்து வந்து குவாடுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதான் இந்த கார் மாதிரி இருக்கும் 4 வீலு. அது வந்து நேஷ்னல் லெவல் வரைக்கும் ஸ்கேட் பண்ணலாம். அதில் நேஷ்னல் டோர்னமெண்ட் வரைக்கும் இருக்குது. பட் இன்டர்நேஷ்னல் லெவல் போகணுன்னா இன்லைன்னு சொல்லிட்டு அதான் 4 வீல் ஸ்ட்ரைட்டாக இருக்குது, இன்லைன் ஸ்கேட்டிங், அதுக்கு மாறணும். ஸோ நான் யூஸ் பண்ணுறது அதுதான் இன்லைன் ஸ்கேட்டிங். 4 வீல் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். அதுலேயே வந்து இப்போது ஏஜ் குரூப்புக்கு படி வீல் சைஸஸ்லாம் இருக்கும். இப்போ சின்ன பசங்க பார்த்தீங்கன்னா சின்ன வீல் தான் யூஸ் பண்ணுன்ற மாதிரி. ஸோ வளர வீல் பெரிய வீல் யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. எந்த ஒரு ரேஸாக இருந்தாலும் சரி, ரன்னிங் ரேஸாக இருந்தாலும் சரி, இல்லை குரூப்பாக ஒரு மேரத்தான் போகிறாங்க அப்படின்னாலும் சில நேரத்தில் நம்ம பார்ப்போம் ஒரு கொலிஷன் நடக்கும். அதே போல் இந்த ஸ்கேட்டிங்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ட்ரோல் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். கண்டிப்பாக கொலிஷன் நடந்திருக்கும். கொலிஷன்லாம் நடந்திருக்கா? கொலிஷன் நடக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? டெலிபரேட்டாக யாராச்சும் கொலிஷன்லாம் பண்ணுவாங்களா? டெலிபரேட்டாகவும் கொஞ்சம் ஃபவுல் பிளே நிறைய நடக்கும். அதுவும் இந்த மாதிரி கும்பலாக ஓடுற ரேஸ்லலாம் நிறைய பேர் ஒரு 20-30 பேர் ஓடுறதுல உங்களுக்கு கேமராலையும் தெரியாது எங்கே புஷ்ஷிங் நடக்குது, எங்கே பட்ஜிங் நடக்குதுன்னு. ஸோ அது கொஞ்சம் இருக்கும். இன்டர்நேஷ்னல் லெவல் ரேசிங்லேயும் அது இருக்க தான் செய்யுது. பட் ஆனால் அஃபிஷியல்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப பெரிய ஃபவுல் எதுவும் நடக்காமல் டிஸ்குவாலிஃபிகேஷன் வார்னிங்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ ஸ்கேட்டிங் வந்து இன்டோர் அவுட்டோரில் நடந்தாலுமே பெரும்பாலும் நீங்கள் அவுட்டோரில் போய் கலந்துக்கிறீங்க. வெதர் வந்து எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்டராக இருக்குது? ஏன்னா அப்ராடில் போகும்போது ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒரு வெதர் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் எப்படி அடாப்ட் பண்ணிப்பீங்க? அது மட்டும் இல்லாமல் அது எப்படி உங்களோட பெர்ஃபார்மன்ஸை இம்பேக்ட் பண்ணுது? அண்ட் இன்னொன்று வந்து நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், ஸ்கேட்டிங் ரேஸ் போகிறவங்க வந்து சன் கிளாஸஸ் போட்டு போவாங்க. அது எதனால்? அது வந்து பெர்ஃபார்மன்ஸை வந்து தடுக்காதான்? ஸோ வேறு கண்ட்ரிக்கு போகும்போது கண்டிப்பாக வெதர் ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். அவங்க ஆல்டிடியூட் இல்லைனா ஆக்சிஜன் லெவல்லாம் கம்மியாக இருந்துச்சுன்னா அது அக்ளிமேட் ஆகிறதுக்கே கொஞ்ச நாள் ஆகும். 2021 கொலம்பியா போனப்போ கூட கொஞ்ச நாள் ஆச்சு அந்த ஆல்டிடியூட் அக்ளிமேட் ஆகிறதுக்கு. செகண்டு இங்கே சென்னையில் இருந்துட்டு கோல்டு வெதர் வந்து நம்ம ரொம்பவே அஃபெக்ட் பண்ணோம். இப்போது வேறு கண்ட்ரி கூட நான் டெல்லிக்கு போனாலே டிசம்பர் டைமில் கோல்டில் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் அஃபெக்ட் ஆகிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. ஓகே, ரொம்ப நேரமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உங்கள் கேமை பற்றி நிறைய பேசியாச்சு. நீங்கள் ஒரு யங் அத்லீட்டாக இருக்கீங்க, கண்டிப்பாக படிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். என்ன படிக்கிறீங்க, எங்கே படிக்கிறீங்க? நான் இப்போது 3rd இயர் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கேன்.
காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டியில். ஓகே, இப்போது இன்ஜினியரிங் வந்து ஒரு டஃப்பான ஒரு சப்ஜெக்ட். ப்ராக்டிகல்ஸ், லேபு, தியரி இது எல்லாமே இருக்கும். எப்படி ஸ்போர்ட்ஸு இது ரெண்டுத்தையும் மெயின்டைன் பண்ணுறீங்க? கண்டிப்பாக கஷ்டம்தான். என்னோடய காலேஜும் எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறாங்க. எங்கள் காலேஜ் ஸ்போர்ட்ஸ் போர்டு, எங்கள் டிபார்ட்மெண்ட், ஹெச்ஓடி, டீச்சர்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக நிறையா சப்போர்ட் பண்ணுறாங்க. எனி ப்ரொஃபஷ்னல் பிளேயர் இந்தியாவுக்காக ரெப்ரசன்ட் பண்ணி மெடல்ஸ் வின் பண்ணுறாங்க, நம்ம நாட்டுக்கு பெருமையை தேடி தேக்குறாங்கன்னா அது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. அதுக்கு பின்னாடி நிறைய பேரோட சப்போர்ட் இருக்கும். உங்களுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும்? என்னோடய ஃபர்ஸ்ட் கோச் வந்து அண்ணா ராஜா. அவர் தான் இங்கே செக்டார் பார்க்கில், அதுக்கப்புறம் சிவன் பார்க்கில் ஒரு சின்ன ரிங்கில் இருந்து ஸ்கேட்டிங் ஸ்டார்ட் பண்ணுது. சின்ன வயசில் அவர் ரொம்பவே சப்போர்ட் பண்ணார். நான் குவாட்லையும் நேஷ்னலில் வின் பண்ணியிருக்கேன். ஸோ அவருக்கு கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். அதுக்கப்புறம் வந்து நான் இன்லைன் வந்து இந்தியன் டீம்லாம் போகிறப்போ இங்கே சத்யமூர்த்தின்றவர்கிட்ட மாறிட்டேன். அவங்களும் ஒரு ஃபார்மர் இந்தியன் டீம் ஸ்கேட்டர் தான். ஸோ அவங்கள்ட்ட இப்போ வரைக்கும் அவங்கள்ட்ட தான் நான் கற்றுட்ருக்கேன். நிறைய இன்டர்நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஸ்கேட்டர்ஸும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ப்ராக்டிஸ் செஷன்லாம் அவங்களோட ஹோம் டவுன், ஹோம் கண்ட்ரியில் பண்ணலாம். சிலர் வந்து அப்ராட்லேயும் பண்ணுவாங்க, இல்லை வேறு டிஸ்ட்ரிக்டில் அந்த மாதிரி பண்ணுவாங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது எங்கே? நம்ம சென்னையில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா, இல்லை வெளியூர்லையா, இல்லை வெளிநாட்டிலையா? நான் மோஸ்ட்டாக இங்கே சென்னையில் தான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி காம்படிஷன்ஸுக்கு முன்னாடி இந்தியன் டீம் கேம்ப்ஸ்லாம் சம்டைம்ஸ் வைப்பாங்க. ஸோ அது வந்து மொஹாலி, பெங்களூர் அந்த மாதிரி எங்கேயாவது வைப்பாங்க. ஸோ இந்தியன் டீமோட சேர்ந்து ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அங்கே. இப்போ நீங்கள் வந்து ஒரு சந்தோஷமான மனநிலையில் இருப்பீங்க. பேக் டு பேக் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட், ஏஷியன் கேம்ஸ், அதுக்கப்புறம் ஏஷியன் சாம்பியன்ஷிப்பில் மெடல்ஸ் வின் பண்ணியிருக்கீங்க. அடுத்தடுத்து என்னென்ன டோர்னமெண்ட் வந்து லைண்டப்பாக இருக்குது, அதுக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்க? அடுத்து இந்த இயர் 2024 மார்ச், ஏப்ரல் வந்து ஓப்பன் இன்டர்நேஷ்னல் ரேசஸ் வருது யூரோப்பில். ஸோ அது ரேஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிட்டுருக்கேன். அப்புறம் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ஸ் வரும் செப்டம்பரில், இட்டாலியில் நடக்குது இந்த வருஷம். அதில் ரேஸ் பண்ணுற மாதிரி. ஆனந்த்குமார், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் உங்கள் பேரண்ட்ஸோட சப்போர்ட் பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக பேரண்ட்ஸ் இல்லாமல் நான் இங்கே இருக்க முடியாது. எல்லாமே இப்போது டயட்டு, சாப்பிட்றது, நான் ட்ரைனிங்க்கு முன்னாடி கிளம்பும்போது எனக்கு வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணுறது, சப்ளிமெண்ட்ஸ் எதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன், என்ன சாப்பிட்றேன் ட்ரைனிங் அப்போது, ட்ரைனிங் முன்னாடி, ட்ரைனிங் அப்புறம், இது எல்லாமே எங்கள் அம்மா தான் பார்த்துக்கிறாங்க. அப்புறம் எங்கள் அப்பா சொல்லணுன்னா சின்ன வயசுலேருந்தே ட்ரைனிங் கூப்பிட்டு போயிட்டு வரது. இப்போ வரைக்கும் காலைல ப்ராக்டிஸ் போனால், சாயந்தரம் ப்ராக்டிஸ் போனால் எங்கள் அப்பாவோட தான் போயிட்டு வருவேன் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். ஸோ அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் நான் இங்கே இருக்க முடியாது. அதுக்கப்புறம் என்னோடய ஜிம் கோச்சஸ் சொல்லணுன்னா, சின்ன வயசுலேருந்து நந்தா சார்ன்ற ஒருத்தர் பண்ணிட்டுருந்தேன். இப்போ வந்து விமல் சார்கிட்ட பண்ணிட்டுருக்கேன் ஜிம்மில். அதுக்கப்புறம் என்னோடய எக்யூப்மெண்ட் ஸ்பான்சர் மிஸ்டர் ராகுல் ராணா சார், இவங்க எல்லாரையும் கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். ஓகே ஆனந்த்குமார், உங்களை சந்தித்தது மிக்க மகிழ்ச்சி. பேக் டு பேக் வந்து இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்டில் போய் கலந்துக்கிட்டு மெடல்ஸ் வின் பண்ணியிருக்கீங்க, பிரான்ஸ் வின் பண்ணியிருக்கீங்க. இதே மாதிரி நிறைய இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட் இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணி இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் வந்து நீங்கள் வந்து பெருமையை தேடி தரணும். அதுக்கு டிடி தமிழ் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி வந்ததுக்கு மிக்க நன்றி. டிடி நேயர்களுக்கு நன்றி.